ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தோடு. அண்ணன் சீமானை பற்றி பேசின பாதிலே முடிச்சிட்டேன். ஆனா மனசு தாங்கல. இந்த காவல்துறை அதிகாரிகள் ஒரு ராணுவ அதிகாரிய அப்படியே தூக்கி பிடிச்சி இழுத்துட்டு போய் தீப்பல ஏற்றுறாங்களே, இது உங்களுக்கே கேவலமா இல்லையா? ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு மனிதனை ஒரு வீட்டுக்குள்ள போடுறதுக்கு கதவை தட்டினோன்னே அது எவ்வளவு பெரிய மனிதரா இருந்தாலும் அந்த உள்ள இருக்கிற மனிதர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. நீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க, அண்ணன் ஊர்ல இல்ல அப்படின்னு அவர் சொல்ல விடணும். சொல்ல விடலையே, டக்குன்னு மூஞ்சில பிடிச்சி தள்ளி அப்படியே தள்ளிட்டு போய் சக்க பிடிச்சி கண்ணை பிடிச்சி, இதெல்லாம் வந்து கொடுமை இல்லையா? யாராவது ஒரு முட்டாளு, சாதாரணமா சொல்றேங்க, ஒருத்தன் வீட்டுக்கு நம்ம போகணும்னா அனுமதி இல்லாம போகக்கூடாது. என் வீடா இருந்தாக்குள்ள எங்களோட சட்டத்திட்டங்கள்ல இருக்கு. என் வீடா இருந்தாலும் கதவு தட்டி நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தான் போனோம். அப்படி இருக்கும்போது நீ இங்க இவ்வளவு படிப்பை படிச்சு இத்தனை இடத்துல நீங்க ஒரு அதிகாரியா இருந்து ஒரு கேவலமான செயலைப்படுத்தி இன்னைக்கு நாடே அவர் வந்து பெரிய ஆள் ஆக்கிடுச்சு. சீமான் வந்து இன்னைக்கு சாதாரண ஆள் கிடையாது. உலக தமிழர்கள் அத்தனை பேரும் உற்று நோக்குற ஒரு தலைவன். ஒன்னும் இல்லாத வயசாகி அவங்களால ஜெயிக்க முடியாம, அவங்களால காலுன்ற முடியாம இருக்கிற கயவர்கள் தான், கேடிகள் தான், அதி மேதாவிகள் தான் அவர் வந்து குற்றம் சொல்லிட்டு குறை சொல்லிட்டு இருக்கலாம். அதாவது அண்ணா அடிக்கடி மேடையில சொல்லுவாரு, சொல்லி கொடுத்த வாத்தியார் அதே ஸ்கூல்ல தான் இருப்பாரு, ஆனா படிச்ச மாணவன் பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் ஒரு அரசியல் பயணத்துல அவர் இருந்திருக்கலாம். அவரு படிச்சுக்கிட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப நன்மை எது தீமை என தெரிஞ்சுட்டு போய் தனியா பிரிஞ்சு போய் தனியா போராடிட்டு இருக்காரு. அதை பிடிக்காம பொம்பளை விஷயத்த உள்ள கொண்டு வந்து பொம்பளை விஷயத்த வந்து காட்டி அந்த அம்மா பேச வச்சு அவங்கள பேட்டி எடுத்து ஒரு முக்தார்னு ஒரு சேனல் இருக்கான காம்பறேன். ஐயோயோ, அவன்லாம் இஸ்லாத்துல பிறந்ததே தப்பு. உண்மையான இஸ்லாமா இல்ல இஸ்லாமா மாறி நடிக்கிறானான்னு தெரியல. நான்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவன். இருந்தாலும் பல சட்டத்திட்டங்களை, பல கருத்துக்களை, பல வழிமுறைகளை அது மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படுறவன். அடுத்தவன் வீட்டுல விளக்கு வச்சு, அடுத்தவன் பாத்ரூம்ல எட்டி பார்த்து, அடுத்தவங்க பெட்ரூமை எட்டி பார்த்து வாழலாம் வாழ்க்கையா? அடுத்தவனை குற்றம் சொல்லி குறை சொல்லி அதுல நீ பேரு வாங்கி அதுல காசு சம்பாதிக்கணுமா முக்தார்? நான்லாம் உன் கிட்ட விட வர முடியாது, நீ அவ்வளவு உயரத்துல இருக்க. இருந்தாலும் சாதாரண ஒரு மனிதனா, சாதாரண ஒரு மனசுல தோன்றுந்த பேசணும். பல டிவிகள், பல சேனல்கள், பல யூடியூபர்கள் வந்து இந்த விஜயலட்சுமிக்காக வரிஞ்சு கட்டிட்டு வாரீங்க. அந்த விஜயலட்சுமி நான் என்ன சொல்றேன், உண்மையாகவே நீ சீமான நேசிச்சிருந்தா, உண்மையாகவே சீமான காதலிச்சிருந்தா அவர்கிட்ட நீ சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த குழந்தைய கழிச்சிட்டு உனக்கு 1 லட்சம் தரேன்னு சொல்லி அவர் செஞ்சிருந்தா கூட உனக்கு எங்க அறிவு போச்சு? உனக்கு எங்க போச்சு 14 வருஷமா? நல்லா யோசிச்சு பாருமா. சாதாரணமா ஒரு பெண்ணு, நீ வந்து ஆட்டம் போட்ட படத்தோட பேரை சொல்லிட்ட. அந்த படத்துல அந்த படமே நிக்கிறதுக்கு காரணமானதான் நீ. இப்ப நீ யாரை காதலிச்ச, யாரு கூட இருந்தங்கிறது நான் தன்னால பார்த்திருக்கேன். என் மேல வந்து பல நண்பர்களுக்கு தெரியும். உண்மையா தான் பேசும், உண்மையா தான் இருப்பேன். சில நேரங்கள்ல மறந்து போய் சில தவறா நான் பேசுறேன், தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். விஜயலட்சுமி, இதோட உன்னோட வாழ்க்கைய முடிச்சுக்க. அதாவது இதோட சீமானை வந்து சீன்றத முடிச்சுக்க. காவல்துறை அதிகாரிகளே, அரசியல் தலைவர்களே, சீமான் கிட்ட மோதாதீங்க. சீமான் வந்து நம்ம இனத்தை காக்க வந்த ஒரு தலைவன். இந்த தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு தலைவன் தேவை. அவரு மேல வந்து நீங்க வந்து சேரல்ல பூசி, சாக்கடையை பூசி அவர் வந்து சாக்கடிச்சிடான்னு நினைக்காதீங்க. வாழ்ந்த தலைவர்களும், வளர்ந்த தலைவர்களும், சாதித்த தலைவர்களும் அப்படியே வரலாறு எடுத்து பார்த்தா எல்லாமே காதலுக்கு அடிமையானவங்க தான். எல்லாம் ஒரு பொண்டாட்டிக்கு 2 பொண்டாட்டியை வச்சிருந்தவங்க தான். செய்தி வாசிப்பாருங்க முதற்கொண்டு, காலேஜில் முதற்கொண்டு ஒரு பெண்ணுக்கு விரட்டி போய் பிடிச்சிட்டு வாழ்ந்தவங்க தான். இல்லை யாருமே யோக்கியம் கிடையாது. சினிமாவில எவனும் யோக்கியம் கிடையாது. நான் யோக்கியம் கிடையாது. நான் யோக்கியம் கிடையாதுங்கும் போது ஒரு இயக்குனரா 4-5 படங்கள் டைரக்ட் பண்ணி 10 படங்களை நடிச்சு ஒரு மக்கள்கிட்ட பெயரை வாங்கி, இந்த சமுதாயம் சரியில்லை, இந்த அரசியல் சரியில்லை, ஒரு இனம் வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு இனம் வந்து அங்க கொல்லப்படுதுங்கும் போது அரசியல் ஆரம்பிச்சு அதுல சரியான முறையில் பயணிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. அந்த நிலையை மாத்துறதுக்கு உங்களால முடியாது. சீமானை தடுக்கிறதுக்கோ, இல்ல சீமானை வந்து கொல்றதுக்கோ, சீமானை வந்து பழி வாங்குறதுக்கோ, சீமானை வந்து ஜெயிலுக்குள்ள வச்சுட்டா
அவரை முடக்கிடலாங்க நினைக்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரத்துக்கும் இல்லை, எந்த ஒரு மனிதருக்கும் கிடையாது. 1000 அரசியல்வாதிகள் வாழ்ந்துட்டாங்க, 1000 அரசியல் கட்சிகள் சம்பாதிச்சிட்டாங்க, கொள்ளடிச்சிட்டாங்க. அந்த பணமெல்லாம் எங்க போச்சு? இல்ல, தமிழ் இனத்துக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் நிலத்துக்காக மரம், செடி, கொடி, புல்லு, பூண்டு, பூச்சி, புழு, காகம், குருவி அத்தனைக்குமான ஒரு தலைவனா சீமான் அவர்கள் வளர்ந்து வராரு. அவர் கூட இருந்தவங்க வேணா போகலாம், ஆனா அவரோட கொள்கை உண்மையாகவே உறுதியாக இருக்கும். அதற்கு இந்த சமுதாயம் வருங்காலத்துல அவருக்கு ஓட்டு போடும், அவரை முதலமைச்சர் ஆக்கும். இந்த நாட்டோட மறக்க முடியாத, இந்த நாட்டுல தவிர்க்க முடியாத ஒரு தலைவனா அவர் வாழ்வாரு. நிச்சயம் சீமானோட உயிருக்கு பாதுகாப்பு வேணும். இந்த மாதிரி களத்தில் இறங்கி போராடின பல தலைவர்களை இந்த சமுதாயம், இந்த அரசியல்வாதிகள், பல மனிதர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனா ஒரு பொம்பளை விஷயம், ஒரு பொம்பளைய வச்சு, ஒரு கேடுகெட்ட ஒரு பொம்பளை, ஒரு கேவலமான ஒரு பொம்பளை, உண்மையாவே நீ காதலிச்சிருந்தா, உண்மையாவே 7 பிள்ளைய கற்பழிச்சு அவர் உனக்கு கொடுத்திருந்தா, நீ அந்த கருவை கலைச்சிருக்கே வேண்டாம். 7 பிள்ளையும் பெற்றிருக்கலாமே. நீ பணத்துக்கு காசப்பட்டு தானே அந்த குழந்தைய கலைச்ச. அந்த உயிருக்கு நீ தானே பொறுப்பு. ஒரு லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்தாரு, நீ இந்த பிள்ளைய கழிச்சிரு, அடுத்த முறை உனக்கு குழந்தை பார்த்துக்கலாம், இந்த பிள்ளைய கழிச்சிரு, உனக்கு அடுத்த முறை உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தாலும் நீ தானே குற்றவாளி. 7 பிள்ளைய கழிச்சது நீ தான் குற்றவாளி. உனக்கு கருகலப்பு செஞ்ச வைத்தியர் குற்றவாளி. சாதாரணமா நினைச்சிட்டீங்களா? இப்படிலாம் பேசினா 1000 பேசலாம். சட்ட வல்லுநர்களும் சட்ட அறிஞர்களுக்கும் மிகப்பெரிய வக்கீல்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அந்த அளவுக்குலாம் போக வேணாமே அப்படிங்கிறதுக்காக நான் இதை பேச வேண்டியதா இருக்கேன். பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது? உண்மையாவே ஒரு நடிகை, ஒரு காதலனை, ஒரு டைரக்டர், ஒரு நடிகரை காதலிச்சா, காதலிக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கும், அனுபவிக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கும். விருப்பப்பட்டா இன்னைக்கு எத்தனை ஜோடிகள் கல்யாணம் பண்ணிட்டாங்க, குழந்தை பிறந்தது, வாழ்ந்தாங்க, விவாகரத்து ஆயிடுச்சு. அவங்க இருக்க தானே செய்றாங்க. ஏன் நம்ம பார்த்திபனை விட ஒரு அறிவாளி வேணுமா? பார்த்திபனை விட ஒரு நடிகர் வேணுமா? அவரோட வாழ்க்கை எப்படி போச்சு? ஏன் ராமராஜனோட ஒரு நடிகர் வேணுமா? அவர் வாழ்க்கை எப்படி போச்சு? நிறைய இருக்கு. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, நான் அன்னைக்கு காதலிச்சா, அன்னைக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னா, அன்னைக்கு பணத்தை கொடுத்து ஏமாத்தினேன், நான் மிரட்டி வாங்கினா, மிரட்டி கழுத்து போட்டேன், வாபஸ் வாங்க வச்சேன், அப்படிங்கலாம் ஒரு கீழ்த்தரமான, ஈனத்தரமான ஒரு செயல். தயவு செய்து நடிகை மேடம் விஜயலட்சுமி அவர்களே, நீங்க கேப்பா பச்சி கேட்காதீங்க, மெண்டல் ஆகாதீங்க. உங்களுக்கு தேவை இறை வழிபாடு. இறைவன்கிட்ட போய் சொல்லி அழுங்க. உங்களுக்கு தேவையா இருந்தா அவன்கிட்ட கேளுங்க. மற்றவனை குறை சொல்லி, மற்றவனை பழி வாங்கி, அவன் காலை பிடிச்சிட்டு, அவன் கையை பிடிச்சிட்டு, அவன்கிட்ட லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் திரட்டி சுரண்டிச்சிங்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கைய. எத்தனை பெருமில்ல நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, எத்தனை நடிகர் கூட நீ வாழ்ந்திருக்க, அதையெல்லாம் நினைச்சு பாரு. அவனெல்லாம் தகுதியற்றவன், ஆனா சீமான் அவர்கள் தகுதியானவர். இன்னைக்கு உலக நாடுகள் அவர் திரும்பி பார்த்துட்டு இருக்கு. உலக நாடுக்கு அவர் நன்மை செய்வாருங்கிற நம்பிக்கையில அவங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். சீமான் பின்னாடி இன்னைக்கு ஒரு பல லட்சம் மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி. அதுக்கு எடுத்துறாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்க நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா சீமானோட வாழ்க்கைய, சீமானோட அரசியலை எடுக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களால முடிஞ்சது அப்படியே பொத்திக்கிட்டு, அப்படியே விட்டு தொலைச்சிட்டு போய் வேண்டுங்க, அணுகுங்க. சரியான முறையில அணுகி, சரியான முறையில உதவியை பெற்றுக்குங்க. இனிமேல் நீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு மேலும் உங்களோட கௌரவத்தை, ஒரு பொம்பளைங்கிற ஸ்தானத்தை பல பொம்பளைகள், பல நண்பர்கள் உங்களை கேவலமா பேசுறாங்க, கேவலமா திட்டுறாங்க. அதுக்கெல்லாம் உங்களால பதில் சொல்ல முடியாது. அதையெல்லாம் கேட்டா காது கூசுது. தயவு செய்து நண்பர்களே, நான் அதிகமா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. GMB மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றியுடன் அப்துல்லா.